வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பாடம் உரைநடை இயல் 1ல் இருக்குது. நம்ம தமிழில் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பாருங்கள். இயல் 1ன்றத மொழி கான் கொடுத்துருக்காங்க. அப்போ 1ன்னா கா. தமிழ் சொல் வளம் இதான் இந்த உரைநடையோட பாடத்தலைப்பு. இதை எழுதினவர் யாருன்னா தேவநேய பாவனார். தமிழ் சொல் வளம் தேவநேய பாவனார். இவரை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். நாடும் மொழியும் நமதிரு கண்கள். நாடும் மொழியும் நமதிரு கண்கள். இதை சொன்னவர் யார்? மகாகவி பாரதியார். கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைப்படுத்தி கொண்டுள்ளது தமிழ். என்ன வளம் இல்லை என்று எண்ணத்தக்கவாறு பல்வேறு சிறப்பு இயல்புகளை கொண்டிலங்குகிறது நம் செந்தமிழ் மொழி. இதெல்லாம் நம்ம தமிழின் பெருமையாக ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம படிக்க வேண்டியது நாடும் மொழியும் நமதிரு கண்கள். இதை சொன்னவர் யார்? மகாகவி பாரதியார். அடுத்து இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது தமிழ் அல்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும் போது தமிழில் உள்ள ஒரு பொருள் பல சொல் வரிசைகள் அவற்றில் இல்லா குறை எந்த தமிழறிஞருக்கும் மிக தெளிவாக தோன்றும். தமிழில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பு உரியவனாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்கு உரியவனாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ள அதாவது தெலுங்கு, கன்னடம் இந்த மொழிக்கு கூட நம்ம தமிழ் மொழியிலேருந்து சொல் கிடைச்சிருக்கு. இங்கேருந்து தான் நிறைய சொற்கள் தெலுங்கு, கன்னட மொழிகளுக்கு போயிருக்கு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கால்டுவெல். இவர் தான் திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம். ஸோ கால்டுவெல் தான் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. அது மட்டுமில்லாத திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் அப்படின்ற நூலை வெளிவிட்டவர் யாருன்னா கால்டுவெல். அவர் கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற திராவிட மொழிகளோட தமிழையும் கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணி எழுதியிருக்காரு. அந்த புக்கோட பேர் என்ன? திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம். முதல் வரிசையிலேயே முதல் பேராகிராஃபே நமக்கு இந்த கொஸ்டின் கிடச்சிருக்கு. அடுத்து தமிழ் சொல் வளத்தை பற்றி பார்க்கலாம். தேவநேய பாவனார் அடி வகை, அதாவது அடினா மரம் எல்லாமே நம்ம செடிகள் மொத்தத்தையும் அடியாக பிரிக்கும்போது ஒரு செடியோட அடிக்கும் ஒரு பேர் இருக்குது. நம்ம பொதுவாக சயின்ஸ்லேயோ இல்லை இங்கிலீஷ்லேயோ படிக்கும்போது எல்லாத்தையுமே ஸ்டெம்முன்னு படிச்சிருவோம். இங்கே அப்படி கிடையாது, பல வகைகள் இருக்குது. தாள்னா என்னென்னா நெல் தாள், கேழ்வரகு தாள் இதழோட அடி. படிக்கும்போதே இப்படி படிங்க, நெல் தாள், கேழ்வரகு தாள். இதை நீங்கள் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நெல்லும் கேழ்வரகும் ஒரு காஞ்சதுக்கப்புறம் அந்த தண்டு தாள் மாதிரி போயிடும். ஒரு தாள்னால் உங்களுக்கு தெரியல, ஒரு பேப்பர் மாதிரி போயிடும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்டு, கீரை தண்டு, வாழைத்தண்டு இதெல்லாம் நம்ம பழக்கத்தில் இருக்கிறது தான், மறக்காது. கோல் தான் நமக்கு தெரியாது. நெட்டி, மிளகாய் செடி ஆகியவற்றின் அடி. நெட்டி, மிளகாய் செடி இதை எப்படி சொல்லலாம்? நெட்டிக்கோல், மிளகாய் செடி கோல், நெட்டிக்கோல், மிளகாய் செடி கோல். தூறு, குத்துச்செடி, புதர் இதெல்லாமே தூருன்னு சொல்லுவோம். குத்துச்செடி, புதர் இதெல்லாமே புதர் தூறு, குத்துச்செடி தூறு அப்படின்னு அதனோட அடிகளை சொல்கிறோம். அடுத்து தட்டு அல்லது தட்டை. கம்பு, சோளம் முதலியவற்றின் அடி. கம்பு, சோளம் முதலியவற்றின் அடி தான் என்னது? தட்டு. கம்பந்தட்டு, சோளந்தட்டு இல்லைன்னா கம்பந்தட்டை, சோளந்தட்டை இதெல்லாம் இந்த செடி வகைகளோட அடி. கரும்பு களி கரும்போட அடி பேர் என்னது? கரும்பு களி. மூங்கிலின் அடி களை, மூங்கில் களை. அடினா புளியடி, புளிய மரத்தடி, வேம்ப மரத்தடி அதை நம்ம அடின்னு தான் சொல்கிறோம். புளிய மரத்தடி, வேம்பு மரத்தடி. அதாவது நம்ம சொல்கிற அடி என்னென்னா நிழல்னு சொல்லுவோம். ஆனால் இந்த அடி அதோட அந்த தண்டு பகுதியை சொல்கிறாங்க. அடுத்து கிளை பிரிவுகள்னால் முதல்ல கவை, அதாவது இந்த அடிக்கு மேலே வர பகுதி தான் கவை. அந்த கவை மேலே மறுபடியும் ரெண்டாக நம்ம ஒரு மரம் வரையும் போதே தெரியும். நம்ம சின்ன வயசுலலாம் ஒரு மரத்தை வரையும் போது முதல்ல ஒரு பெரிய ஸ்ட்ரைட்டாக ஒன்று வரைஞ்சிருவோம். அது ரெண்டாக கிளைக்கும், அது கிளை. அந்த கிளையை நம்ம மறுபடியும் கிளச்சி வரைப்போம்.
அதுதான் கொம்பு. அந்த கொம்புலேருந்து ஒரு சின்ன குச்சின்னு சொல்லுவோம். அது குச்சி கிடையாது, அது கொப்பு. அந்த கொப்புலேருந்து நிறைய இலைத்தலையெல்லாம் வரும். அந்த கொப்புலேருந்து வர சின்ன கிளைகள், அந்த கிளையும் பிரிக்கும்போது வர்றது சினை. சினையை பிரிக்கும்போது போத்தை பிரிக்கும்போது தான் குச்சை பிரிக்கும்போது தான் இனுக்கு. நம்ம இனுக்குன்றது நமக்கு தெரியும், கருவேப்பிலை இனுக்குன்னு சொல்லுவோம். அந்த குச்சிக்கும் இருக்கிற சின்ன சின்ன இலைகள் இனுக்கெல்லாம் இனுக்குன்னு சொல்லுவோம். இது நீங்கள் திரும்ப திரும்ப படித்தா தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். கவை அடி மரத்தில் நின்று பிரியும் மாபெரும் கிளை. கொம்பு அல்லது கொப்பு கவையின் பிரிவு, கிளை கொம்பின் பிரிவு, சினை கிளையின் பிரிவு, போத்து சினையின் பிரிவு, குச்சி போத்தின் பிரிவு, இனுக்கு குச்சியின் பிரிவு. அடுத்து காய்ந்த இலையும் கிளையும் பெயர்கள். காய்ஞ்ச இலைக்கு கூட நம்ம தமிழில் பெயர்கள் இருக்குது. சுள்ளினா காய்ந்த குச்சி, விறகுனா காய்ந்த சிறு கிளை, வெங்கலினா காய்ந்த களி நம்ம இங்கே என்ன படித்தோம், கரும்பு. அப்போ கரும்போட களி தான் வெங்கலி. கட்டைனா காய்ந்த கொம்பும் கவையும், என்னன்னு சொல்கிறோம், கட்டை. இலை வகை, இலைனா கூட பாருங்கள், இலைனா இங்கிலீஷில் லீஃப், அவ்வளோதான். ஆனால் நம்ம தமிழில் புளிய இலை, வேம்பு இலை இலைன்னு சொல்லுவோம். நெல் புல்லெல்லாம் தாளுன்னு தான் சொல்கிறோம். நெல் புல் அதெல்லாம் கேழ்வரகு, அதெல்லாம் நம்ம அடியை கூட தாளுன்னு தான் சொன்னோம். இலையை கூட இங்கே தாளுன்னு தான் சொல்கிறோம். தோகைனா கரும்பு தோகை, சோளத்தோகை, இதெல்லாம் நம்மளால் படிச்சுக்க முடியும். ஏன்னா தோகைனாலே உங்களுக்கு தெரியும், நல்ல தலையை விரித்து போட்டுருக்க மாதிரி இருக்கும். தென்னை ஓலை, பனை ஓலை. சண்டு காய்ந்த தாளும் தோகையும். காய்ந்த தாள் எதுக்கெல்லாம் இருக்கும், நெல்லுக்கு புல்லுக்கு, அதெல்லாம் தாள் இருக்கும், அது காய்ஞ்சாலும் சண்டு தான். தோகை கரும்போட தோகை காய்ஞ்சாலும் சண்டு தான். சருகுனா காய்ந்த இலைகள், அதாவது புளி வேம்பு. புளி வேம்புன்றது நம்ம எடுத்துக்காட்டுக்கு கொடுக்கறது தான். நிறைய மரங்கள் இருக்கலாம் தமிழில், அதெல்லாம் இலைன்னு சொல்லலாம். அடுத்து கொழுந்து வகை. தாவரத்தின் நுனி பகுதிகளை குறிக்கும் சொற்கள்லாம் கொழுந்து வகை. துளிர் தளிர், இதெல்லாம் எதுக்கு சொல்லுவோன்னா நெல் புல் துளிர் தளிர். முறி அல்லது கொழுந்து, புளி வேம்பு. நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க, நெல்லையும் புள்ளையும் அடியும் எப்படி சொல்லணும், தாள்னு சொல்கிறோம். நீங்கள் அதே மாதிரி பாருங்கள், மேலே அதோட கொழுந்தும் தளிர்னு வந்திருக்கு, தாள் தளிர். முறி அப்படின்னா கொழுந்து, எதோட கொழுந்துனா புளி வேம்போட கொழுந்து. புளியும் வேம்பும் தெரியும், இலையை முறித்து எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து குருத்து, சோளக்குருத்து, கரும்பு குருத்து, தென்னங்குருத்து, பனங்குருத்து. தென்னங்குருத்து தெரியும், பனங்குருத்தும் தெரியும். கரும்பு கூட குருத்து தான், சோளம் கூட குருத்துன்னு தான் சொல்லுவோம். கொழுந்தாடை கரும்பின் நுனி பகுதி. கரும்பே பார்த்திங்கன்னா குருத்துன்னு ஒன்று இருக்குது, கரும்போட நுனி பகுதி என்ன சொல்கிறாங்கன்னா கொழுந்தாடைன்னு ஒன்று இருக்குது. கரும்பையே 2 கொழுந்து இருக்குது, சரியா. நுனியில் இருக்கிற கரும்பு அந்த குருத்து ரொம்ப துளிராக இருந்ததுன்னா அது கொழுந்தாடை. இதெல்லாம் கொழுந்து வகைகள். பூவின் நிலைகள் பார்க்கலாம். அரும்பு பூவின் தோற்ற நிலை, அதாவது முதல் நாள் பார்க்கும்போது ஒரு மொட்டு மாதிரி இருக்கும். நம்ம எல்லாமே மொட்டுன்னு சொல்லுவோம், ஆனால் முதல்ல அரும்பி வரும், அது பேர் அரும்பு. போதுன்னா அப்படியே கொஞ்சம் அந்த கலர்லாம் வந்துடும், பூவோட கலர்லாம் வெளியில் வந்துடும், அது போது. மலர்னா நல்லாவே மலர்ந்துடும். வீணா வீல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, வீழ்ந்துடும், கீழே வீழ்ந்துடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எல்லாமே வீழ்ந்து செம்மல்ல, அதாவது வீழ்ந்த மலர் செம்மண்ணில் விழுந்துருச்சு, அப்போ வாடின விலை, அந்த வாடி விழுறது, அது செம்மல். இதெல்லாம் பூவின் நிலைகள். அடுத்து நம்ம இந்த புக்கை எழுதின தமிழ் ஆசிரியரை பற்றி தான் பார்க்க போகிறோம். தேவநேய பாவனார். இவர் நூலாக்க பணிகளை விரும்பி செய்பவர். சொல் ஆராய்ச்சியில் ரொம்ப பாவனாரும் வியந்த பெருமகனார். சொல்லாராய்ச்சியில் பாவனாரும் வியந்த பெருமகனார். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அப்படின்னு ஒன்று அமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாவனார் நூலகம் ஒன்று அமைச்சிருக்கிறாரு. தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வந்துட்டுருக்காரு. தமிழ் வழி திருமணங்களை நடத்திக்கிட்டு வராரு. விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழனை இழந்து விடக்கூடாது என்று எண்ணியவர். அதற்காக
அதற்காக அதாவது ஒரு நேரத்தில் அவருக்கு கண்ணே இழந்துட்டா கூட தமிழை மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக திருவிக்காட்ட அவர் என்ன பண்ணுறாராம், கண்ணை மூடிக்கிட்டே தமிழ் எழுதுறதுக்கு பழகியிருக்காரு. அப்போது இதுலேருந்து ஒரு கேள்வி நீங்கள் எடுக்கலாம். அப்போ திருவிக்கா மாதிரி யார் இன்னொருத்தர் கண்ணை மூடிட்டு எழுதுவாங்க, இமைகளை மூடிட்டு தமிழ் எழுதுவாங்கன்னா, ஒன்று தேவநேய பாவனார், அப்படி இல்லைனா தேவநேயர் பாவனார் போன்று யார் திருவள்ளுவர் அதாவது இமைகளை மூடி எழுதுவாருன்னா திருவிக்கா. இதை யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாராங்க, திருவிக்கா. அந்த மாதிரி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இது 2 பேரும் தனித்தனியாக கற்றுக்கிறது தான். 2 பேரும் கண்ணை மூடிட்டு எழுதுவாங்க தமிழை. இன்றளவும் இவ்வாறே எழுதி தமிழுக்கு தனி பெரும் புகழை நல்கி வருபவர் யார், தேவநேய பாவனார். இவர் நிறைய நூல்கள் எழுதியிருந்தாலும் இலக்கண வரலாறு, தமிழ் இசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவனார் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பெருங்கழம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை. திருக்குறள் தமிழ் மரபுரை இதே நம்ம அன்னை மொழியில் பார்த்தோம் இல்லையா, பெருஞ்சித்திரனார். அவர் என்ன புக் எழுதியிருக்காரு, திருக்குறள் பொருளுரை. இது திருக்குறள் தமிழ் மரபுரை. அந்த புக்கு பார்த்துக்கோங்க. இது வேறு, அது வேறு. திருக்குறள் தமிழ் மரபுரைன்னு எழுதிட்டாலே உரைன்னு நீங்களே பாருங்கள். இவர் எழுதின எல்லாமே குண்டலகேசி உரை, யாப்பரங்கர் உரை, புறத்திரட்டு உரை. திருக்குறள் தமிழ் மரபுரை எழுதினவர் யார், இவர் தான் தேவநேய பாவனார். காக்கை பாடினிய உரை, தேவநேயம், இதெல்லாமே இவர் எழுதின புத்தகங்கள். அவர்தான் உலக பெருந்தமிழர் தமிழ் திரு ரா இளங்குமரனார். அடுத்து பிஞ்சு வகை பூம்பிஞ்சு, பூவோடு கூடிய இளம் பிஞ்சு. இதுக்கு ஒரு ஒரு எந்த பூவை எடுத்து அதுலேருந்து பிஞ்சு வந்தாலும் அது பூம்பிஞ்சு தான். பிஞ்சுனா இளம் காய், சின்னதாக. வடு மாம்பிஞ்சு, மூசு பலா பிஞ்சு தான் மூசு, பலா மூசு. எல் பிஞ்சு எல் கவ்வை. குறும்பை, தென்னை பனை, அதெல்லாம் தென்னைங்குறும்பை, பனங்குறும்பை. முட்டுக்குறும்பை, சிறு குறும்பை. முட்டுக்குறும்பைனா சிறு குறும்பையாக இருக்கிறது தான். இளநீர்னா முற்றாத தேங்காய், இது நம்ம பழக்கத்தில் இருக்கிறது தான். நுழாய், இளம் பாக்கு நுழாய், பாக்கு நுழாய். கருக்கல் நெல். கச்சல் வாழைனா வாழை பிஞ்சு. அடுத்து குலை வகை. கொத்து, அவரை கொத்து, துவரை கொத்து. இங்கே அவரை துவரை முதலியவற்றின் குலைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அவரை கொத்து துவரை கொத்துன்னு படிக்கிறேன், நீங்களும் அப்படியே படிங்க. கொடி, முந்திரி என்ன சொல்கிறாங்க, முந்திரி குலை. வாழைத்தாறு, கேழ்வரகு கதிர், சோளக்கதிர். அழகு குரல், இதெல்லாம் எதுனா நெல் திணை. நெல்லழகு, திணை அழகு, நெல் குரல், திணை குரல். சீப்பு, வாழைத்தாற்று, வாழை சீப்பு. இப்போ இதில் வித்தியாசமாக இருக்கிறது என்னது, அழகு குரல். இந்த அழகும் குரலும் எதை சொல்கிறாங்க, நெல்லும் திணையும் தான் சொல்கிறாங்க. கெட்டுப்போன பொருளுக்கு கூட நம்ம தமிழில் வார்த்தைகள் இருக்குது. சூம்பல், நுனியில் சுருங்கிய சூம்பல்னா நுனியில் சுருங்கிய காய். சிவியல், சுருங்கிய பழம். சுருங்கிய காய்னா சூம்பி போன காய். அதுவே பழம் சுருங்கி இருந்ததுன்னா அது பேர் சிவியல். சொத்தைனா புல்லு பூச்சி அரித்த காய். வெம்பல்னா சூட்டுனால் பழுத்த பிஞ்சு. வெம்பின பழம் நம்ம இப்போ கூட சொல்லிட்டு தான் இருக்கோம். அழியல்னா அழிஞ்சு போயிடுச்சு, அதாவது குளுத்த பழம். அழுகல்னா அழியல்னா லீ, பள்ளி, அதில் வர லீ. அழுகல்னா தமிழில் வர லீ. குளுத்து நாரிய பழம் அல்லது காய். சொண்டு, பதராய் போன மிளகாய் பேர் தான் சொண்டு. கோட்டான்காய் அல்லது கூகைக்காய். அந்த கோட்டான்னாலே தெரியும், அது ஆந்தையை தான் அப்படி சொல்லுவாங்க. அது உட்காந்துச்சுன்னா அந்த காய் பேர் கெட்ட காயாம். தேரைக்காய்னா தேரை அமர்ந்திருந்ததால் கெட்ட காய். அல்லிக்காய்னா அதே தேரை ஒரு தேங்காயில் அமர்ந்தால் அது பேர் அல்லிக்காய். ஒல்லிக்காய்னா தென்னையில் கெட்ட காய். தேரைக்காய்ன்றது ஏதோ ஒரு காய், அது தேரை அமைஞ்சதுனால கெட்டுருச்சுன்னா கெட்ட காய். அல்லிக்காய்னா தேங்காயில் தேரம் உட்காந்துருந்ததுன்னா அது பேர்
தேங்காய். பழத்தோல் வகை. பழத்தோல் வகை கூட மாறி இருக்கு. தொலி மிக மெல்லியது. மிக மெல்லியதுன்னா தொலின்னு சொல்லுவோம். தொலியை உரிச்சு கொடுங்கன்னு தான் ஃபஸ்ட்டுலாம் சொல்லுவோம். இப்போலாம் நம்ம தமிழே மாறிடுச்சு பேச்சு வழக்கில். தோல் மிக திண்ணமானது. தோடு வன்மையானது. தோடு வன்மையானது. ஓடு மிக வன்மையானது. குடுக்கை சுரையின் ஓடு. ஓடுக்கு தேங்காய் ஓடு. தோடுக்கு வந்து சுரக்காய் சொல்ல முடியாது. தோடுக்கு வந்து வேறு என்ன சொல்லலாம், நான் உங்களுக்கு பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்கிறேங்க. குடுக்கை சுரையின் ஓடு. சுரைக்காய் ஓடை தான் குடுக்கைன்றாங்க. நீங்கள் வந்து பாருங்களேன், சுரையை நல்லா காய வச்சுட்டு அது வந்து ஒரு குடுவை மாதிரி மாறிடும். அதை தான் குடுக்கை அப்படின்றாங்க. அந்த குடுவையில் தான் பழைய காலத்தில் தண்ணிலாம் கொண்டு போவாங்க. மட்டைனா தேங்காய் நெற்றின் மேற்பகுதி. மட்டை தேங்காய் மட்டை அது தெரியும். உமினா நெல் கம்பு அதுவும் நல்லா தெரியும். கொம்மை வரகு கேழ்வரகு. கொம்மை வரகு கேழ்வரகு இதெல்லாம் வந்து அது மேலே இருக்கிற உமி. இதெல்லாமே நம்ம பார்த்தது எல்லாமே தோல் வகைகள். மணி வகை. கூலவாணிகன்னாலே தெரியும். நெல் இதெல்லாம் வந்து விற்றவங்க தான் கூலவாணிகர்கள். அப்போ கூலம்னா என்னது? நெல், புல், கம்பு, தானியங்கள். பயறுனா அவரை, உளுந்து முதலியவை. கடலை வேர்க்கடலை, கொண்டைக்கடலை. விதைனா கத்தரி, மிளகாய் விதை, வித்து. கால் புலிக்கால், காஞ்சீரை அப்படின்றது ஒரு நச்சு மரம். அதனோட வித்தெல்லாம் வந்து நம்ம கால் காஞ்சீரைன்றோம். முத்து வேப்பமுத்து, ஆமணக்கு முத்து. வேப்பமுத்து, ஆமணக்கு முத்து. கொட்டை மாங்கொட்டை, பனைக்கொட்டை. மாங்கொட்டை, பனைக்கொட்டை. தேங்காயோட கொட்டை மணி வகை வந்து என்ன சொல்கிறோம்? தேங்காய் தான். முதிரைனா அவரை, துவரை. அவரை, துவரை. அப்போ வந்து பயிறுனா என்னது? அவரை. அப்போ முதிரைனாலும் அவரையா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். அதுலேயே பயிர் வகைகள். அடுத்து இளம் பயிர் வகை. நாற்று. நெல், கத்தரி, நாற்று. மாங்கன்று, புளியங்கன்று, வாழைக்கன்று. குருத்து, வாழை குருத்து, தென்னம்பிள்ளை. இதெல்லாமே வந்து இதோட இளநிலைகள். குட்டி. விலாக்குட்டி, மடலி, வடலி. பனையோட இளநிலை தான் பனைவடலி, பனைமடலி. பைங்கூழ், நெல், சோளம். இதெல்லாமே வந்து இந்த பைங்கூழ்ன்றது நெல் சோளத்தோட இளம் வகைகள், இளம் பயிர் வகைகள். அடுத்து வந்து நம்ம இந்த பாடத்தில் படிக்க வேண்டியது வந்து நெல் வகைகள். பாருங்கள், தமிழ்நாடு எத்தனை பொருள் சொல்லுடையதுன்னு சொல்கிறாங்க. கோதுமையை எடுத்துக்கொள்ளின் அதில் சம்பா கோதுமை, குண்டு கோதுமை, வார்கோதுமை அப்படின்னு சில வகைகளே உண்டா. ஆனால் தமிழ்நாட்டு நெல்லில் என்னெல்லாம் இருக்குது? செந்நெல், வெண்ணெல், கார்நெல். செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை, அது கோதுமையில் ஒரு 3 வகை தான் இருக்குது. ஆனால் நெல்லுன்னு எடுத்துக்கிட்டால் இவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் சில வகைகள் இருக்குது. ஆவிரம் பூ சம்பா. சம்பாலேயே பாருங்கள், ஆவிரம் பூ சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரை சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா இதெல்லாம் கூட இருக்குது. அடுத்து வந்து இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. உலகத்திலே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய நாடு எதுன்னா அது அந்த நாடு மலேசியா தான். அந்த நாட்டுக்கு தலைமை இதை சொன்னவர் யாருன்னா பன்மொழி புலவர் அப்பாத்துரையார். அந்த நாட்டில் அந்த மொழிக்கு நடத்தின மாநாட்டில் அந்த மொழி என்ன மொழி? தமிழ் மொழி. அதுக்காக தான் அந்த மாநாடே நடத்தியிருக்காங்க. இதை சொன்னவர் பன்மொழி புலவர் அப்பாத்துரையார். அடுத்து பார்க்கலாம். மறுபடியும் சம்பான்றது பார்த்தோம், அரிசி வகைகள். இப்போ வந்து வரகு, காடக்கன்னி, குதிரைவாளி இதெல்லாம் சிறுகூலங்கள். சிறுதானியம் தான் அவங்க சிறுகூலங்கள்னு சொல்கிறாங்க. ஏன்னா கூலவாணிகம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது தானிய வகைகளை விற்றவங்க தான் கூலவாணிகர்கள். இதெல்லாமே தென்னாட்டிலேயே வளருது. அது மட்டும் இல்லாமல் முத்து, பவளம் இது எல்லாமே தமிழ்நாட்டிலேயே வளர்ந்துச்சு. எவ்வளோ வளமாக இருக்கோ அந்தளவுக்கு மக்கள் வளமாக இருப்பாங்க, அறிவோடு இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. அடுத்து
அடுத்து நம்ம பார்க்க போகிறது நூல்வெளி, அதாவது இந்த நூலை எழுதின மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் பாவனார். என்னெல்லாம் அவரை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இவர் சொல் ஆய்வு கட்டுரைகள், சொல் ஆய்வு கட்டுரைனா ஒரு சொல் எப்படி உருவாகியிருக்கும், இந்த சொல் எப்படியெல்லாம் மருவி வந்திருக்கும், இதை நாம் இப்போ எப்படி உற்பத்தி எடுத்து பேசுகிறோம், இதெல்லாம் இருக்கும் இதில். இதை எடுத்து எழுதினவர் தான் மொழி ஞாயிறு. இதில் தமிழ் சொல் வளம் பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. இதில் தான் நம்ம இந்த போர்ஷனும் வருது. இவரோட வேலை என்னென்னா, இவர் நிறைய கட்டுரை எழுதியிருக்காரு, மொழி ஆராய்ச்சி கட்டுரை எழுதியிருக்காரு, தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டுட்டார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். இதெல்லாம் இவரோட சிறப்பம்சங்கள். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. போர்ச்சுகீசிய நாட்டினோட தலைநகர் லிஸ்பன். அங்கே 1554 கார்டிலா அப்படின்ற ஒரு நூலை மொழிபெயர்க்கிறாங்க. அது தமிழ் மொழியில் தான் அவங்க மொழிபெயர்த்திருக்காங்க. இந்நூல் ரோமன் வரி வடிவில் அச்சிடப்பட்டுள்ளது. அதாவது அப்போது தமிழ் மொழியில் இருந்த புக்கு, அப்போ அதுக்கு முன்னாடி என்னவாக இருந்திருக்கு, ரோமன் மொழியில் இருந்திருக்கு. இதை ரோமனில் இருந்தப்போ இந்த புக்கோட பேர் கார்டிலா டி லிங்கோவா தமிழ் போர்ச்சுகீஸ். அந்த காலத்திலே கருப்பு சிவப்பு மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டுள்ளது. இந்திய மொழியிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதல் அச்சேறியது தமிழ் மொழி தான். இதை தான் முக்கியமாக நீங்கள் படிக்கணும். போர்ச்சுகீசிய நாடு லிஸ்பன் தலைநகரில் 1554 கார்டிலா என்ற நூலை தான் முதல்ல தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. அடுத்த வீடியோ நாளைக்கு வரும். நன்றி.